ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுரோன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காத்யாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை 6:5. ஆத்மாவினாலேயே ஆத்மாவை உயர்த்த வேண்டும், ஆத்மாவை கீழ் நோக்கி செல்ல விடக்கூடாது. ஆத்மாவே ஆத்மாவுக்கு பந்து, ஆத்மாவே ஆத்மாவுக்கு சத்ரு, ஆத்மாவே ஆத்மாவுக்கு சத்ருங்கிறாரு. தனக்குத்தானே எப்படி எதிரியாகிறது, தனக்குத்தானே நம்ம எதிரியாகிறது இன்னைக்கு ரொம்ப சுலபம். ரொம்ப சுலபம்னா ஆரம்பத்திலே நமக்கு நாமளே எதிரி ஆயிடுறோம். இப்போ உதாரணமா இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அத்தனை அரசாங்க முடிவுல இருந்து, யார் நம்மளை அரசாளனுங்கிறதுல இருந்து, கடைசியா தெருவில் இருக்கிற நம்ம வீட்டில் நம்மளை யார் அதிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அனுமதிக்கிற வரைக்கும் இந்த எல்லாரையுமே நம்மளை அனுபவிக்க அதிகாரம் பண்ண அடக்கியால ஒரு எதிரியை நாமளே நமக்கு நிர்ணயிச்சுக்கிறோம். எப்படி அரசாங்கம் எப்படி வேலைக்காரங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுதோ, வேலைக்கு நியமனம் கொடுக்குதோ, அதே மாதிரி நாமளே பண்ணிக்கிறோம். இது எப்படி பண்றோம்ங்கிறது நமக்கே தெரியல. சொன்னா யாருக்கும் புரியுறது இல்லைன்னு, புரியுறது தவறா புரியுது. எப்பேற்பட்ட போக்கிரியா இருக்கட்டும், ஒரு கொடியவன் அல்லது ஒரு நல்லவனை விட்டுருவோம். ஏன்னா நல்லவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மோசமான கொடியவனால தான் ஆட்சியிலிருந்து கடைசி தெருவில் நடக்கிற ஒரு கொடூரமான சம்பவம் வரைக்கும் அவனால தான் தேசத்திலே திருப்பமே வருது. அந்த ஒரு ஆத்மாவால், அந்த ஒரு ஆத்மாவை தலைமையாக வச்சுக்கிட்டு அதை சார்ந்த அவனை மாதிரியே பல ஆத்மாக்கள் எல்லாம் அவங்க கூட சேர்ந்துருதுங்க. அதான் சொல்லாச்சே, கடைசி வரைக்கும் வீட்டில் தன்னை யார் ஆள்றது, அடைக்கிறது, அனுபவிக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நாம தான் நிர்ணயம் பண்றோம்னு. அப்படி ஒரு எதிரியைத்தான் நம்ம வளர்த்துக்கிறோம், உடனே நியமனம் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் இன்னைக்கு வசதியா இருக்கு கலியுகத்துல. இதை நான் எதை மனசுல வச்சு சொல்றேன்னா, வெளிப்படையா சொல்ல போனா, எப்பேற்பட்ட அந்த கொடியவன் சொல்றோம்ல, அந்த கொடியவன்கிறவ யாரு? சக வாழ்க்கைக்கு, யாருடைய மரியாதைக்கும் மதிப்புக்கும் அந்தஸ்து, அவங்களுடைய சுய வாழ்க்கைக்கும் உதவி செய்யாதவை, உதவி செய்யாட்டிலும் பரவாயில்ல உபத்திரவம் பண்றவை, அவனைத்தான் கொடியவன் சொல்ல முடியும். அந்த கொடியவன்கிறவ யாரு? அவனை, அந்த கொடியவன்கிறது யார் அவனை பெற்று போடுறது? பிறக்கும் போது அவனை முழு ஆளாவா பிறக்கிறான்? பச்சிலம் குழந்தையா தான் பிறக்கிறான். அவனை பெற்று போடுறது யாரு? ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் தாய். ஆணையும் பெற்று போடுறாங்க, பொண்ணையும் பெற்று போடுறாங்க. ஆண்கிறவனை ஆம்பளை பெற்று போடலை. ஆணினம் பெண்ணினம்னு சொல்லவே கூடாது. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது அவன் அப்படி பிரிச்சு பார்க்கும்போது நம்மளோட எதிரிய நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதாவது நமக்கு நாமளே எதிரியாகிற பாதையில இறங்கிட்டோம். அம்மாவா அப்பாவா, ரெண்டு கண்ணுல உனக்கு எந்த கண்ணு வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவ? அம்மா வேணுமா அப்பா வேணுமா? அப்பா இல்லைன்னாலும் அந்த அம்மா அப்பாவை போல இருந்து அந்த பிள்ளைய வளர்ப்பா. அம்மாவும் அப்பாவுமா இருந்தே வளர்ப்பா. அப்படிதானே? அம்மா இல்லைன்னாலும் அந்த அப்பா அந்த பிள்ளைய தானே தாயாவும் இருந்து வளர்ப்பார். தாய் இல்லாத பிள்ளை தருதலம்பாங்க. என்ன அந்த தருதலங்கிறவன் யாரு? தகப்பனால் வளர்க்கப்பட்ட பொம்பளை பிள்ளை கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. தாயால் வளர்க்கப்பட்ட ஆண் பையன் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னா, அம்மையப்பன் அப்படின்னு நம்ம இறைவனை வணங்குறோம். தாயும் தந்தையும் ஆனவன், தாயும் ஆனவன் அப்படின்னு தான் இறைவனை வணங்குறோம். இதுல பெண்கள் என்னமோ ஆம்பளை பயலுக
எங்கேயோ ஆர்டர் கொடுத்து செஞ்சு வச்ச மாதிரி பேசுறாங்க. ஏமா நீங்க தானம்மா பெத்து போட்டீங்க. பிறக்கும் போதே அவன் என்னவா பிறந்தான்? அயோக்கியன்னா கொன்று இன்னொரு பெண்மைக்கும் தாய்மைக்கும் மரியாதை தராத அந்த ஜீவனை எதுக்கு நீ வளர்த்த? இது நான் புதுசா சொல்லல. ருக்மிணி வருஷ வருஷம் தீபாவளியை கொண்டாடுறமே, ருக்மிணி பெற்ற பிள்ளையத்தானே அவதானே கொன்னா. கிருஷ்ணர் தானே சொன்னாரு, நீ அந்த பிள்ளைய பிரபஞ்சத்துக்கே ஆபத்தானவனா இருக்கான், அவனை கொன்றுன்னு. தாயால நான் கொல்லப்பட முடியாது அப்படிங்கிற தைரியத்துல தானே அவன் எல்லா சேட்டையும் பண்ணான். அவனை தாய் கொல்லல. அப்படி ஒரு கதை இல்லை. ஒன்னா ரெண்டா வேத இலக்கியங்கள நிறைய இருக்குது. இவனுக்கா நான் இப்படி ஒரு அயோக்கியனுக்கா நான் பாலூட்டி வளர்த்தேன்னு சொல்லி தன் மார்பை வெட்டி எரிஞ்சதெல்லாம் புறநானூற்று பாடல்கள்ல இருக்கு, கலிங்கத்து பரணியில இருக்கு. அப்போ காலங்காலமா நல்ல பிள்ளைகளை மட்டும்தான் தாய்மார்கள் வளர்த்தார்கள். சமூகத்துக்கோ தன்னுடைய தாய்மைக்கோ சகோதரிக்கோ யாருக்கும் துரோகியான பிள்ளைகளை யாரும் வளர்க்கல, கொன்றுவாங்க அவங்களே. அதைத்தான் வருஷ வருஷம் தீபாவளியா கொண்டாடுறோமே. ஒரு தாயால கொல்லப்பட்ட ஒருத்தனுக்காகத்தான் நாம ஊர்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் சேர்ந்து அன்னைக்கு கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறோம்? அர்த்தமே தெரியாம கொண்டாடுறோம். அர்த்தம் தெரிஞ்சு கொண்டாடுங்களே. இன்னைக்கு என் பிள்ளைய நானே கொன்ன நாள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கொண்டாடுங்களேன். என்ன அதிசயமா நான் பிள்ளைய கொன்னுட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? எத்தனை தடவை எனக்கு இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி எத்தனை தாய்மார்கள் வயிற்றுல வந்த கருவியை அழிக்கிறவங்க, அதெல்லாம் உங்க பிள்ளை இல்லையா? அப்படிதானே? இதுக்கு மேல வேண்டான்னு சொல்லி தடுக்கிறதும் வந்தா கொல்றதும் அதுவும் கொலை தானே. பெற்றதுக்கு அப்புறம் வளர்ந்து அவன் கெட்டவன்னு சொல்லி கொல்றதுக்கு முன்னாடியே, நல்லவனா கெட்டவன் தெரியறதுக்கு முன்னாடியே பிஞ்சிலேயே ஆரம்பத்திலேயே தடுத்துடுறோம், ஆரம்பத்திலேயே கொண்டுறோம்ல. அப்ப அதெல்லாம் அரக்கத்தனம் இல்லையா? இதெல்லாம் ஜீவன் தனக்குத்தானே வைக்கிற அயோக்கியத்தனம் தானே. தன்னைத்தானே கெடுக்கிற ஆத்மாவுக்கு எதிரியை உண்டு பண்ற வேலை தானே. வேத இலக்கியங்களை நம்புறதில்ல, முன்னோர்களை நம்புறதில்ல, தன் பாரம்பரியத்தை நம்புறதில்ல, நம்ம கலாச்சாரத்தை நம்புறதில்ல. எதுக்காக விழுந்து விழுந்து சாமி கும்பிடுற? சாமி சொல்றது எதையுமே கேட்க மாட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க கும்பிடுவீங்களா அப்படின்னு வேதம் கேட்குது, நாம கேட்கல. கிருஷ்ணர் அதைத்தான் சொல்றாரு, ஆத்மாவை கீழே போக விடாத. கீழேன்னா என்ன அர்த்தம்? இழிவான செயலுக்கு ஆத்மாவை பயன்படுத்தாத. ஆத்மாவான நீ இழிவான செயலுக்கு போகாத. உன்னை யாரா காப்பாத்துவா? நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும். யாராவது ஒருத்தர் காப்பாத்துனா அதை எப்படி காப்பாற்ற முடியும்? உன்னோட விருப்பத்தை மீறி உன்னை எப்படி காப்பாத்துறது? நீ தான் விரும்பணும், உன்னை நீ உயர்த்திக்கணும், நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நீ தான் உன்னை விரும்பணும். என்ன நான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்கிட்ட தான் என்னுடைய புத்திசாலித்தனத்தையும் என்னுடைய தைரியத்தையும் தான் நான் வளர்த்துக்கணும். என்ன நான் இழிவுபடுத்திக்கிற மாதிரி இருந்தேன்னா எந்த ஜீவனும் நான் இன்னாராதான் பிறக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு வந்து பிறக்கிறது கிடையாது. ஆனா வாழும் காலத்துல அவன் என்னெல்லாம் செய்யறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படுது. ஆண் உடலோ பெண் உடலோ அல்லது மிருகமோ விலங்குகளோ மரங்களோ ஏதோ ஒரு பிறவி ஒரு உடல் கிடைக்குது. அதுக்கு காரணம் அவனுக்கு தெரியாது. என்னவா பிறக்க போறோம்னு தெரியவே தெரியாது. இப்ப நான் என்னவா பிறக்க போறேன்னு எனக்கு தெரியாது. நான் பொண்ணா பிறக்க போறேனா, பையனா பிறக்க போறேனா, மிருகமா பிறக்க போறேனா, பாம்பா பிறக்க போறேனா, தாவரங்களா மரம் செடி கொடியா பிறக்க போறேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியாதே தவிர நான் என்ன செஞ்சனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான், எந்த மாதிரியான உணர்வுகளோட என்ன செயல்களோட வாழ்ந்தனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு உடல் கொடுக்கப்படுது. அப்போ என்னாலதான் என்னுடைய அடுத்த உடல் தீர்மானிக்கப்படுது. எந்த கர்ப்பத்துக்குள்ள நான் போவேங்கிறது என்னாலதான் நான் தீர்மானிக்கப்படுது. ஆனா அது நான் என்ன செஞ்சா எனக்கு எந்த உடல் வரும்னு தெரியாதுங்கிறது என்னுடைய முட்டாள்தனமே தவிர இயற்கையின் துரோகம் கிடையாது, இயற்கையின் வஞ்சகம் கிடையாது. இயற்கைங்கிற அந்த பராசக்தி அவளுடைய கணக்கு எப்பவும் தப்பாது. அந்த பத்திரகாளி, அந்த துர்கா மாதிரி அந்த பராசக்தியினுடைய இயற்கை, அந்த பிரகிருதியினுடைய ஆளுமையில
ஒரு ஜீவன் அவன் எந்த மாதிரியான மனநிலையிலையோ எந்த உணர்வுலையோ என்ன செயலையும் வாழ்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட தொடர்ச்சியாக தான் அவனுக்கு அடுத்த உடல் கொடுக்கப்படுது. அப்போ திடீர்னு யாரும் ஒருத்தரும் பொண்ணாவோ பையனாவோ பிறக்கிறதில்ல. இதில் இனபேதங்களை சொல்லி, மொழி பேதங்களை சொல்லி, மத பேதங்களை சொல்லி ஒருத்தர் காயப்படுத்திக்கிறதும் இழிவுபடுத்துறதும் நமக்கு நாமளே ஆத்மாவுக்கு ஆத்மாவே எதிரியாக உண்டு பண்ணிக்கிறது தான். பெண்ணை பழிச்சு பேசுறத சொல்லி இப்போ சமூகம் மொத்தமுமே இதுதான் பிரச்சனையா இருக்குது. என்னமோ பெண்களுக்கு இந்த காலத்தில் அந்த காலத்தில் சுதந்திரம் இல்லாமல் இருந்த மாதிரியும் யார் இப்படி சொல்லி கொடுத்தா? எனக்கு இந்த பிறவியில இந்த 60 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. விவரம் தெரிஞ்சு 60 வருஷம். ஒரு குடும்பத்துல தெரிஞ்சவங்கன்னா அதுல 2 அண்ணன் 2 அக்கா, ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. அப்ப இந்த பையன் எத்தனாவது? 5வது பையன். அடுத்து 2 பிள்ளைங்க, 7 குழந்தைங்க. 7 குழந்தைய பெற்றது 7 தாய்மார்களா? ஒரே ஒரு தாய் தான். அந்த தாயின் உடன் பிறந்தவர்கள் 5-6 பேர். அது வேற. அதுல ஆணும் பொண்ணுமா, சித்தப்பா பெரியப்பா அண்ணன் அத்தை அப்படின்னு அதுல இருக்காங்க. அந்த தாயினுடைய தாயும் கதியா வயசு வரைக்கும் எல்லா பேரம்பேத்திகளையும் வாழ வச்சு பார்த்த தாயும் இருக்காங்க, வலிமையா இருக்காங்க. அந்த தாயும் தாத்தாவும் அவங்க பாடுபட்ட மாதிரி, புரியுதா? காட்டுலையும் சரி, வீட்லையும் சரி, விவசாயத்திலையும் சரி, குடும்ப நிர்வாகத்திலையும் சரி, அரசு அன்னைக்கு வேறொரு ஆங்கிலேய அரசாங்கம் ஆண்ட காலத்துல அந்த அரசாங்கத்தை எதிர்த்து நின்னதுலையும் சரி, வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வேற நாட்டு மிலேச்ச நாட்டுக்காரனை வெட்டி கண்டதுண்டமாக்குறதுலையும் சரி, அந்த தாய் தான் சிறந்தவளா இருந்தா. பாட்டி சொல்றேன். அன்னைக்கெல்லாம் சுதந்திரம் இல்லையா பெண்களுக்கு? எவன் சொன்னான்? எப்படி வளர்த்தாங்க பிள்ளைங்களை? எத்தனை பிள்ளைகளை பெற்றார்கள்? குடும்ப நிர்வாகம். நாங்க என்ன அடுப்படிக்குள்ளேயே முடங்கி கிடக்குவா? நீ இன்னைக்கு இருக்கிற பொடுசுக விவரம் தெரியாம பேசுதுகளே, எழுத படிக்க கூட தெரியாது. யார் சொல்லி கொடுத்தா இப்படி? நாங்க அடுப்படிக்குள்ளேயே முடங்கி கிடக்கோம். ஆம்பளைங்கன்னா நீங்க என்ன? ஆம்பளைங்கிறவ யாரு? கண்டிப்பா உன் மகனா இருப்பான், உன் சகோதரனா இருப்பான், உன் தகப்பனா இருப்பான். அப்படித்தானே? அவ யாரு? ஏன் மகன்கிட்டையும் சகோதரங்கிட்டையும் தகப்பங்கிட்டையும் பாசமா இருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி ஒரு ஆணுக்கு அம்மா கிட்ட அம்மா இருப்பா, தங்கச்சி இருப்பா, அக்கா இருப்பாங்க. எங்க தம்பின்னு இழுத்து வச்சு தூக்கி சுமந்து வளர்த்த அக்காமார்கள்லாம் இருக்காங்க. எங்க அண்ணன் அப்படின்னு பாசமா வளர்த்து, எங்க அண்ணன் மாதிரி எங்க அண்ணன் இருக்கும்போது எனக்கு யார் வேணும் அப்படின்னு தைரியமா வீராங்கனையா அண்ணனா தெய்வமா கொண்டாடின தங்கச்சிமார்கள் இருக்காங்க. அந்த பண்பாலாம் எங்க போச்சு? ஆத்மாவை நேசிக்கணும்னா முதல்ல சக உயிர்கள்ல மிருகங்களையோ மரத்தையோ நீ மதிக்கிறது 2வது. மொழியாலேயோ எதிர்பால் இனத்தினாலேயோ, ஆணு பொண்ணுங்கிற பேதத்தினாலேயோ, மொழியாலேயோ, சாமி கும்பிட்ற சாமிகளுடைய வகையினாலேயோ உயர்வு தாழ்வு பார்க்கறத நிறுத்தினா தான், அதுல உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையிலேயே தாயின்னா யாரு, தகப்பன்னா யாரு, சகோதரன்னா யாரு, தம்பின்னா யாரு, அண்ணன்னா யாரு அப்படின்னு பெண்களும் ஆண்களும், சகோதரின்னா யாரு, அம்மானா யாரு, தன் மகள்னா யாரு அப்படிங்கிறத இவனும் தெரிஞ்சுக்கிட்டு, மொழினா என்ன, மொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன, கடவுள்கள்னா என்ன, அந்த கடவுள்ல இத்தனை விதமான கடவுள் இருக்காங்களே, அதுல என்ன சொல்லி இருக்கு, இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் நம்ம விரும்புகிற கடவுளை வணங்கின பெரியவங்க இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் மனித பிறவி முக்கியமான பிறவி ஆகும். இல்லைன்னா விலங்கு பிறவி தான். கொஞ்சம் கூட நம்ம கூட இருக்கிறவங்க மேலேயே புரிஞ்சுக்கிட்டு அன்பு காட்ட முடியலன்னா அப்புறம் கடவுளுடைய அன்பை நீ எப்படி புரிஞ்சுக்குவ? உனக்கு அன்புன்னா என்னன்னே தெரியாதுங்கும் போது யாருடைய அன்பை புரிஞ்சுக்க முடியும்? வயிற்றுப்பாட்டுக்காக ஒரு வேலைக்கு போறோம், வண்டி ஓட்டுறவரை டிரைவருன்றோம், வகுப்புல பாடம் சொல்லி கொடுக்குறவரை ஆசிரியருங்கிறோம், தெருக்கூட்டுறவன துப்புரவு தொழிலாளிய அந்த ஒரு சொல்றோம், இல்ல ஒரு காவல்துறையில் இருக்கிறவரை காவலர்னு சொல்றோம்.
ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள டாக்டர்னு சொல்றோம், மருத்துவர்னு. தபால் கொடுக்கிறவங்கள தபால்காரர்னு சொல்றோம். ஒரு தபால்காரர் அந்த கிராமத்துல அந்த ஊர்ல இருக்கிறாருன்னா, அந்த தெருவில் அவர் 20 வருஷமா அந்த வேலையில அந்த இடத்துல இருக்கிறாரு, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிறாருன்னா, அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீடுகளையும் எல்லா வீட்டுகளில் உள்ள நபர்களையும் நல்லாவே தெரியும். அவர் வேலைக்கே முடிவு வந்து ரிட்டையர்ட் ஆகி ஓய்வு பெற்றாலும் கூட அவரை தபால்காரர், எங்க தெருவுக்கு வந்து தபால் கொடுக்கிறவர்னு அந்த தலைமுறையே சொல்லும். அவருக்கும் யாரா நீ எந்த தெருவுடா அப்படின்னா, இந்த தெருவு. இந்த தெருவில் இந்த அந்த முக்கில் அப்படி ஒரு வீடு இருந்தது, மஞ்சக்காவி அடிச்சு, படிக்கட்டு உயரமா இருக்குமே, கம்பி ஜன்னல் கிட்ட கதவு இருக்குமே, வாசல்ல இப்படி இருக்குமே, அந்த வீடா அப்படின்னு அவர் அடையாளம் சொல்லி கேட்பார். ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் தன்னுடைய தொழிலை தன் குணமாவே ஆக்கியிருப்பார். அதே மாதிரி ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் காவல்துறை வேலையை விட்டுட்டாலும் கூட, அல்லது வேலையை ஓய்வு பெற்றாலும் கூட, அல்லது வேலை இல்லாத விடுமுறை நாளாக இருந்து ஓய்வு நாளாக இருந்தால் கூட, ரோட்ல போகும்போது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா துணிஞ்சு போய் தட்டி கேட்பார். போலீஸ் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? ஒரு போக்கிரித்தனம் நடந்துச்சுன்னா போய் தட்டி கேட்க மாட்டாரு. அப்போ வேலையும் வயிற்று பிழப்புக்காக செய்கிற அந்த வேலை தன் குணமாவே ஆயிருது, சுபாவமாவே ஆயிருது. அப்ப சாமி கும்பிட்றவனுக்கு அந்த சாமி கும்பிட்ற விஷயம், அந்த சாமி சொல்ற விஷயம் எல்லாமே சுபாவம் ஆகணுமா வேண்டாமா? கேவலம் சரீரத்துல வயிற்றுப்பாட்டுக்காக, ஒரு கவலை சோத்துக்காக நீ பாடுபடுற தொழிலே அந்த தொழில் குணத்துக்காரனாவே ஆயிடுற. வாத்தியார் வாத்தியாரா தான் இருக்கான், ஓய்வு பெற்றாலும் கூட அப்படித்தானே இருக்காங்க. போலீஸ் போலீஸா தான் இருக்கான் சாகிற வரைக்கும். ஏன்னா நீ போலீஸா வேலை தானே பார்த்த, மனுஷனா இருக்கிறத விட்டுட்டு போலீஸாவே நம்புற. அப்படித்தான் நம்புவான். ஆசிரியர் அப்படித்தான் நம்புவான். வண்டி ஓட்டுறவன் டிரைவராக தான் நம்புவான் தன்னை கடைசி வரைக்கும். அது தொழிலே இனமாகுது. அதே மாதிரி கடவுள் வணங்குற ஒருத்தர் கடவுளுடைய குணம் தன் இனம்னு ஏன் ஆகக்கூடாது? கடவுள் சொன்னதை அப்படியே ஏத்துக்க வேண்டியது தானே. கடவுள் யாருக்கிட்டையும் அன்பு இல்லாமன்னு இருக்கா சொல்லலையே. எதுக்கு நம்ம சாமியை கையில் இத்தனை ஈட்டி கத்தி கடப்பாரெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம்? நாம கொடுத்து வச்சோமோ, இல்லை நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்களோ, இல்லை சுவாமியுடைய இயற்கையே அதுதானோ, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எதுக்காக வடிவமைச்சு வச்சிருக்கோம்? எந்த சாமியா இருந்தானே தீயவர்களை கொன்றுவாரு, அழிச்சிருவாரு. கொடுமை செஞ்சா கடவுள் தட்டி கேட்பாரு. இந்த நம்பிக்கை இல்லாத மதமோ மொழியோ இனமோ இருக்கா? எங்கேயுமே கிடையாது. அன்பு காட்டினா அன்பு காட்டுவாரு, அக்கிரமம் பண்ணா அழிச்சிருவாரு. அப்படிங்கிற இந்த 2 வாக்கியம் இல்லாத, இந்த 2 விஷயம் உணர்வுகள் இல்லாத கடவுள் எங்கேயுமே கிடையாது. எந்த மதத்திலையும் கிடையாது, எந்த சாமியிலையும் கிடையாது. கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதவன் கடவுளை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. அப்படித்தானே? அப்போ ஆத்மா தன்னைத்தானே எப்படி இழிவுபடுத்திக்குதுன்னா, தன்னுடைய உண்மையான பண்பு தெரியலைன்னா தன்னை இழிபிறவியா ஆக்கிக்குவான். தன்னுடைய உண்மையான பண்பு எப்ப தெரியுதோ அப்போ அவன் தன்னை உன்னதமான உயர்ந்த நற்செயல்களில் ஈடுபடுத்தி தன்னை உயர்த்திக்குவான். அதுதான் ஆத்மாவே தனக்கு பந்து, ஆத்மாவே தனக்கு எதிரி அப்படிங்கிறாரு. ஆத்மாவிலேயே ஆத்மாவை உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னைத்தானே தான் உயர்த்திக்கணும், தன்னைத்தானே இழிவுபடுத்திக்க கூடாது. தனக்குத்தானே தான் உறவா இருக்க முடியும். முதல்ல நீ உன்னை மதிக்கிறத விட, உன்னை நீ மதிக்கிறத விட வேற யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. அது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. அதையே இன்னைக்கு திரிபடைஞ்ச நிலையில மாத்தி மதிச்சுக்கிறோம். மாத்தி மதிக்கிறோம்னு சொல்லிட்டு மற்றவங்கள அவமதிக்கிறோம். தன்னை மதிக்கிறதுக்காக தன் பெற்றோர்களையோ தன் சகோதரர்களையோ தன்னுடைய மாணவர்களையோ தன்னுடைய பிள்ளைகளையோ அவமதிக்க கூடாது. தன்னை உயர்த்தி, ஒன்ன நீ உயர்த்திக்கோன்னு சொன்னா, உன்னை உயர்த்திக்கிறதுக்கு துப்பு இல்லாம கூட இருக்கிறவங்களெல்லாம் மட்டம் தட்டிட்டா நீங்க உயர்ந்துருவீங்களா? உன்னை உயர்த்திக்கணும்னா உண்மையிலேயே நீ உயரணும். உண்மையிலேயே நீ உயரணும்னா உன்னோட உற்றார்கள் உறவினர்கள் அத்தனை பேருடைய அன்பையும் பூரணமா தெரியணும். சொந்த பந்தம், ஆசிரியர்கள், மாணவர்கள், சக மதத்தவர்கள், சக மொழியாளர்கள் எல்லார பற்றியும் தெரியணும். அது எதுக்கு நீ ஏதோ ஒரு விலங்க மிருகத்தை, நாயிலிருந்து பூனையிலிருந்து எனத்தையாவது பிடிச்சி வளர்த்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு புத்தி இருக்குல்ல?
அது அது யார் மேல இருக்கக்கூடிய வெறுப்புனால, மனிதர்கள் மேல இருக்கிற கசப்புனால, வெறுப்புனால விலங்குகளை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சறதுக்கு பிள்ளையே இல்லையா உலகத்துல? எங்க ரோட்ல வந்து ஐயா பசிக்குதுன்னு வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுக்கா ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா யார் தாய் தகப்ப? எதுக்கு இந்த பிள்ளை இப்படி இருக்கு? கொண்டா, நான் வளர்க்குறேன், நீ ஏன் ரோட்ல பிச்சை எடுக்கிறேன்னு கூட்டிட்டு போறதுக்கு தைரியம் இருக்கா? தெருவில் நாய்க்குட்டி இருந்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்சிற. ஏன்னு கேட்டா அந்த நாயை கேட்கறதுக்கு நாதி இல்லை, பிள்ளைய கேட்கறதுக்கு நாதி இருக்கு. என்னன்னு கேட்டா என் பிள்ளை பிச்சையை எடுத்து இன்னைக்கு 800 ரூபா கொண்டு வருவாளே, நீ என்னையா தூக்கிட்டு போயிட்டேன்னா அந்த பிள்ளையோட சொந்தக்காரங்கெல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க, கேஸ் ஆகி போகும். மனித குழந்தையோட நிலைமை அது. ஆனா தெருவில் ஒரு நாய் அப்பாவியா இருந்ததுன்னா தூக்கிட்டு வந்து வளர்த்தா எவனும் கேட்க மாட்டான்ல. நாளைக்கு அந்த நாயை தெருவில் விட்டாலும் கேட்க மாட்டான். ஆனா பிச்சை எடுக்கிற பிள்ளைய துணிஞ்சு கூட்டிட்டு வந்து வளர்க்குறோம்னு சொன்னா விட்டுருவாங்களா? அந்த பிள்ளைய பிச்சை எடுக்க வச்சவனே சண்டைக்கு வந்துருவான். அவன் வேற யாராவது தொட்டு பார்த்தா பெரிய ஆளா இருப்பான். பெரிய ஆளுன்னா என்ன? போக்கிரியாவும் மோசமானவனும் இருப்பான். ஆக எல்லாரையும் பெற்று போடுற தாய்மார்கள் தான் எல்லா மங்களத்துக்கும் எல்லா அமங்கலத்துக்கும் அவர்கள் தான் காரணம். தாய் தான் தெய்வம். அவ தன் வாரிசுகளையும் தன் வாழ்க்கையவும் எப்படி அமைச்சுக்கிறாளோ அதை பொறுத்து தான் அவன் இன்னொரு பெண்மையும் தாய்மையும் ஒருத்தை இழிவுபடுத்துறான், கொடுமைப்படுத்துறான் அப்படின்னா அவனை பெத்து போட்ட தாயைத்தான் சொல்லணும். அவ எப்படிப்பட்ட பிள்ளையா பெற்றிருந்தான்னா அந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி மதிக்காம வளர்ந்துருப்பான், தன்னையும் தெரியாம தன் உணர்வும் தெரியாம. இதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே பைபிள் படிக்கிறவங்க இருக்காங்க, குர்ஆன் படிக்கிறவங்க இருக்காங்க, அவங்க வேத இலக்கியத்தை படிக்கிறாங்க. நமக்குன்னு இருக்கக்கூடிய பகவத்கீதைய, பகவான் வாக்கால சொல்லியிருக்கிற பகவத்கீதைய படிக்கவோ புரிஞ்சுக்கவோ யாருமே இல்லை. அப்படி யாராவது நம்மளை மாதிரி இப்ப படிக்கிறது புரிஞ்சுக்கிறது சொல்றதா இருந்தா அது ஒரு இனமாக்கி, அது மோசமான இனம், அவனுங்க நம்மளையெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு விரோதம் பாராட்டக்கூடிய குணங்கள் நமக்குள்ளேயே வளர்ந்துருச்சு. ஆனா பைபிள் படிக்கிறவங்களுக்குள்ளேயோ குர்ஆன் படிக்கிறவங்களுக்குள்ளேயோ எந்த ஒரு வேற்றுமையும் இப்படி இனம் பிரிச்சு படிக்கிறவங்கள அவங்களே இனம் பிரிச்சு தூற்றுற பழக்கம் அந்த இனத்துல கிடையாது. அதனால அந்த இனம் எப்பவுமே சீருஞ்சிறப்புமா கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமானதா இருக்கு. அதுலயும் இருப்பாங்க நல்லவங்க கெட்டவங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஆனா அதை மதிக்கிறவன் பூரா நல்லா இருப்பான். ஆனா இங்க மாதிரி இதை ஒரு தனி இனமாக்கி துவேஷம் பார்க்கிறவன் யாரும் கிடையாது. புரியுதா? ஆக இந்த பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம் என்னன்னா, உலகத்தையே நீ ஆதாயமாக்கி கொண்டாலும் கூட தன் ஆத்மாவை இழந்தவனுக்கு அந்த உலக சம்பத்துக்களால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கர்த்தரும் கேட்பார். இறைவனால கொடுக்கப்பட்ட இந்த உலகம் மனிதனுக்காகவே இறைவன் வழங்கியது. இறைவனுக்கு நன்றியோட அந்த மனிதன் வாழணுங்கிறது தான் எல்லா மதத்திலையும் சொல்றது. அப்போ இறைவனை தூற்றவே பேச்சை கேட்டு பெண் விடுதலை, மொழிப்போர், என்னென்ன ஃப்ராடு, என்னென்ன அயோக்கியத்தனம் எல்லாம் நிஜமா நம்பி தன் ஆத்மாவை தானே இழிவுபடுத்தக்கூடிய காலத்துல அடிச்சு போய்கிட்டு இருக்கோம். எதிர்த்து நீந்தவே முடியல. இந்த கால வெள்ளத்துல அடிச்சு போய்கிட்டு இருக்கிற இந்த கழிவுகள்ல நாம தப்பிக்கணும்னா முதல்ல தாய்மையும் தெய்வத்தையும் உணரணும். தாய்மைய உணர்றதுக்கு ஒரு பிள்ளையா இருந்துதான் ஆகணும் இல்லை. மனித சக்தி அப்படிங்கிறதுக்கு மொத்தத்துக்குமே தாயா தெய்வமும், தெய்வத்தை தாயாவும் மதிக்க தெரிஞ்சா நமக்கு இந்த ரகசியம் புரியும். ஆத்மாவை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ரகசியம் எப்படிங்கிறது எப்படி புரியும்னா, தாயவும் தெய்வத்தையும் ஒன்னா மதிச்சா, தாய் தான் தெய்வம், தெய்வம் தான் தாயின்னு மதிச்சா அவனுக்கு இந்த தன் ஆத்மாவை எப்படி உயர்த்திக்கிறதுன்னு புரியும். அடுத்து தெய்வீகமான ஒரு கர்ப்பத்துல அவன் திரும்பவும் ஒரு பிறவி கிடைச்சதுன்னா இதனுடைய தொடர்ச்சியா உன்னதமான நிலைக்கு தான் போவான். இந்த கலியுகம்ங்கிறதுல இது ஒரு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு யுகத்திலையும் தேர்வு கடுமையா இருக்கும். சத்திய யுகத்துல முழுவதுமா சத்தியமா இருக்கணும்.
திரேதா யுகத்துல தெய்வ வழிபாடு, தவம், யஜ்யம், யாகம், தர்மம்னு ரொம்ப கடுமையா இருக்கும். துவாபர யுகத்துல தீர்த்தம், தெய்வ தரிசனம், சுய ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கடைபிடிக்கிறதுக்கு ஜீவனுக்கு நிறைய தொல்லைகள் இருக்கு கலியுகத்துல. அதனால இவன் பகவான் நாமத்தை சரணடைகிறத தவிர, தாய்மையும் குருவையும் கடவுளையும் சரணடைகிறத தவிர இவனுக்கு வேற வழி இல்லை. அது ரொம்ப சுலபம். என்னால முடியாது, நீ பார்த்துக்கோன்னு, எம்மா என்னை தூக்கிக்கோ அப்படின்னு 2 கையை நீட்டுறதுக்கு சுலபமா இல்லையா? அதுதான் கலியுகத்தோட சிறப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.